காலை வணக்கம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா குரே. காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுறீங்க? உங்களுடைய Black காஸ்டியூம் அதுக்கு. காலை வணக்கம் சௌமியா அவர்களே. ஓகே அப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்குங்க. போங்க. என்ன எக்ஸ்பிரஷன் இருந்தா அதானே கொடுக்க முடியும். அதனால தான் கேக்குறேன். இந்த மாதிரி Blackலாம் போட்டீங்கன்னா ரொம்ப டிப்ரஸ் ஆயிடும். ஏன்னா வந்து இந்த இருட்டு Black அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மள வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். போன் பார்த்து ஏதோ ஒரு காலமாடு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல இந்த சிவப்பு பார்த்து உங்க மேல கோபமா வந்து முட்டிருக்கோம்ல. Blackனா ஏதோ பேடான விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரோ ஏதோ ஒரு கல்யாணத்துல சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. Black போட்டா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். Black போட்டிருக்கவங்கள பார்த்தா வந்து ஒரு மரியாதை தானா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Black இருக்கு. ஒரு கெத்னஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. சோ அந்த கெத்னஸ் வர இன்னைக்கு நம்ம டாபிக் பத்தி நீங்க நல்லா நிறைய விஷயங்கள் கெத்தா பேசலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ்ல பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து இதை பத்தி பேசுமா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ரொம்ப பெக்யூலியரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். டுடே இஸ் லைட் ஹவுஸ் டே. கிரேட். கலங்கரை விளக்கம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஒரு பிலாசபிக்கலான ஒரு விஷயம். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து பிலாசபில கொஞ்சம் வச்சுட்டு முக்கியமா வந்து கலங்கரை விளக்கம்னா என்ன, அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து பேசுவோம். நம்மளா மேக்ஸே மக்க பச்சி எழுதுறாங்க. இதுல நம்மளா பிலாசபி பத்தி பேசலாமா? பட் இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு என்ன, கடலுக்கு போறோம் பாக்குறோம், எவ்வளவு ஹைட்டா இருக்குல்லப்பா சூப்பர், இதெல்லாம் பார்த்து கப்பல்லாம் அது மாதிரி சொல்லிட்டு வந்துடுறோம். பட் அது வந்து தொன்று தொட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து எப்படி இருந்திருக்கு, அதோட சிஸ்டம்லாம் எப்படி மாறி இருக்கு, நம்ம தமிழர்களான நாம வந்து ஒரு சிஸ்டம்ல எப்படி லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணிருந்தோம், நம்ம பல்லாவரம் மலை எப்படி லைட் ஹவுஸா இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொல்லிட்டாலும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு கெஸ்ட் வராரு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய மூளைக்கும் மனசுக்கும் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதுவும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான விஷயம் தான். நம்ம ஒரு யோக முத்திரையை கத்துக்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் தினந்தோறும் உங்களை உற்சாகமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூன்ய முத்திரை என்ற காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையக்கூடிய ஒரு முத்திரை. காது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பலவிதமான உறுப்புகளோடு தொடர்பு உள்ளது. முக்கியமாக சிறுநீரகத்திற்கும் காதிற்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு ஏறக்கூடிய 2 வருடங்களுக்கு முன்பே காதில் வந்து சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். அதையெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விடுறதுனால தான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். ஆக இந்த காதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உடனடியாக நாம் சில தீர்வுகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நமக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்க முடியும். அது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பயணங்களின் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், காது அடைப்பு. இப்போ விமானங்களில் ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் ஆகும்போது காது அப்படியே அடைச்சிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து காது வெடிக்கிற மாதிரி கூட சத்தம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த முத்திரையின் மூலமாக எளிமையாக சரி செய்து கொள்ளலாம். அதே போல் தலை சுற்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெர்டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து பெரும்பாலும் உடனடியாக தீர்வு அப்படின்றது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு கொடுக்குறோம். இந்த முத்திரை வந்து அந்த வெர்டிகோவுக்கு தீர்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை. இப்படி பல விதமான பலன்கள் இருக்கக்கூடிய அருமையான முத்திரை சூன்ய முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். பாருங்கள், நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு அந்த 2வது பகுதியில் எப்போவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி மடித்து முத்திரைகள் செய்யும் பொழுது அந்த நடுப்பகுதியில் பெருவிரலை வைக்கணும். மீதி 3 விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை நம்ம செய்கிறோம். இந்த முத்திரைக்கு பெயர் சூன்ய முத்திரை. இந்த முத்திரை வந்து எல்லா முத்திரைகளையும் மாதிரி அரை மணி நேரம்லாம் தொடர்ந்து செய்யக்கூடாது. குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சமாக 20 நிமிடம் தொடர்ந்து செய்யலாம். அதுக்கு மேலே வந்து நிறுத்திடணும். இந்த முத்திரை செய்யும்போது காதில் வலியோ அல்லது நாக்கு வந்து உள்ளுக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இழுவையோ தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக முத்திரை செய்வதை நிறுத்திவிட வேண்டும். இந்த முத்திரையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருப்பதனால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தேவையும் இருக்கும். அதே சமயம் அதிக நேரம் செய்வதன் மூலமாக நமக்கு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் குறைந்த அளவு செய்யணும். குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சம் 20 நிமிடம். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன? காது அடைப்பு, காதில் சீழ்வடிதல், ஆரம்ப கட்ட காது கேளாமை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். 2வது வந்து வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், பேருந்துகளின் பயணங்களின் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒவ்வாமைகள், இது எல்லாமே சரியாகும். 3வது பார்த்திங்கன்னா வெர்டிகோ என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் நேரடியாக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு
நேராக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பார்வை நிலையாமை அப்படின்னு பேர். பார்வை வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முத்திரை சூன்ய முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வைக்க வேண்டும். மற்ற 3 விரல்களும் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு மற்ற 3 விரல்களும் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்ய வேண்டும். இந்த முத்திரையில் குறைந்தது 10 நிமிஷம் செய்யணும். அதிகபட்சமாக 20 நிமிஷம் செய்ய வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் அளவுக்கு மீறி இந்த முத்திரையை செய்யக்கூடாது. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிங்க. நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு அதனுடைய நடுப்பகுதியில் மடித்த நடுப்பகுதியில் பெருவிரலின் நுனியை அப்படி வச்சு அப்படி மிதமான அழுத்தம் கொடுங்கள். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்யுங்க. இந்த முத்திரைக்கு பெயர் சூன்ய முத்திரை. முத்திரை செய்யும் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சமாக 20 நிமிடம். அதுக்கு மேலே வந்து நமக்கு நேரம் இருப்பது அப்படின்றதுக்காக அதிக நேரம் இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இந்த முத்திரை செஞ்சீங்க, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த முத்திரைகள் செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் இருந்தாலும் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் மறந்து போகாமல் இருக்கணும். மறந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே. இதை மனதில் கொள்ள வேண்டும். அதே போல் முத்திரைகள் பல இருந்தாலும் தினமொரு முத்திரையை கற்றுக்கொள்வோம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்போம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்று முதல் நிறைய முத்திரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் மேலும் பல முத்திரைகள் தொடர்ந்து வர இருக்கிறது. உங்களுக்காக உங்கள் நலனில் அக்கறை கொண்டு புதுயுகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொன்னல லைட் ஹவுஸ் மாதிரியான விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள் ஒளி கொண்டு போகுது அப்படின்னா வந்து இதுவும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான விஷயம் தானே. நான் ஒரு கண்டிஷன் சப்ளை சொன்னேன். பிலாசபிக்கலா வந்து கலங்கரை விளக்கத்தை வந்து நீங்க ரிலேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சனா இல்லை என்ன பண்றது, தானா வந்துடுது. பட் எனிவே நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம்ல. அந்த லைட் ஹவுஸ் வந்து எல்லாருமே வந்து லைஃப் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. லைஃப் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் போல அதை. பட் எனிவே லைட் ஹவுஸே நீங்க என்னை பத்தி ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றீங்கப்பா அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுலாம். கரெக்ட். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியா வேண்டி கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட தொன்று நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு வந்து சொல்றேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க, என்ன நீங்க வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து மறந்துட்டீங்க, இதை விட்டுட்டீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னும் நம்ம இந்தியன்ஸ், குறிப்பா வந்து நம்மளோட சவுத் இந்தியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கல்ச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்கள் இல்ல, தமிழர்கள்னு பயஸ்டா சொல்லலாம், சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த பழங்காலத்து விஷயங்களை இன்னும் வந்து அவங்களோட மரபை வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்கன்றது தானே உண்மை. எக்ஸாக்ட்லி. ஆனா விட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா கூட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாக்கிட்டையும் ஒரு ப்ராட் வியூவை கொடுத்து பேசிக்ஸை மறக்க வச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டா. ஸோ அந்த மறந்து போன பேசிக்ஸை வந்து நினைவூட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நலம் அன்புடன் பகுதியில் நேச்சுரோபதி பத்தி பேச போறாங்க. பார்க்கலாம். நமது கிராமங்களில் முன்னோர்கள் 100 வருடத்துக்கு மேலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சந்தோஷமா நினைவு கூறலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க இயற்கையோடு இசைஞ்சு வாழ்ந்தாங்க, இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தாங்க. இதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி ஒத்து வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு ஆர்கன் கிளாக் தியரின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இந்த தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 12 உறுப்புகளை மிக முக்கிய உறுப்புகளாக சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பிட்ட நேரத்தில் தன்னை பலப்படுத்திக்கும். இந்த 12 உறுப்புகளும் 2 மணி நேரம் பலப்படுத்திக்கிறது. அதாவது 24 மணி நேரம் ஒரு நாளில் இந்த 12 உறுப்புகளும் பலப்படுத்திக்குது. நம்மளுடைய ஒரு நாளில் முதல் உறுப்பு பலமடையக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல். காலையில் 3 மணிக்கு நுரையீரலானது பலமடைய ஆரம்பிக்குது. இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓசோன் மாலிகூல்ஸ் இயற்கையாகவே பூமியில் நிறையா இருக்கும். இந்த ஓசோன் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா O3 மாலிகூல்ஸ். ஆக்சிஜன் 2 மூலக்கூறு கொண்டது, ஓசோன் மாலிகூல் அப்படிங்கிறது 3 மூலக்கூறு கொண்டது. இந்த 3 மூலக்கூறு கொண்ட ஆக்சிஜனை நம்ம காலையில் 3 to 5 நுரையீரல் வந்து சரியான பக்குவத்தில் இருக்கும் தன்னோட வாங்கிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் காற்றும் நல்லா இருக்கும். இதை வாங்கிக்கிறப்போ காற்று நல்ல காற்றாக, ஓசோன் நிறைந்த காற்றாக இருக்கிறது. நுரையீரலும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எழுந்து வேலைகள் துவங்கக்கூடியது நம்மளுடைய உடம்பை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய உறுப்பு பார்த்திங்க அப்படின்னம்னா மலக்குடல். 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மலக்குடல் தன்னை பலப்படுத்திக்குது. நல்ல காற்றை வாங்கிட்டு
கெட்ட கழிவுகளை வெளிக்கு தள்ளுறதுக்காக இந்த மலக்குடலானது ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குது. இந்த 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் முழுமையாக நம்மளுடைய இயக்கங்கள் நல்லா இருக்கிறப்போ முழுமையான கழிவு நீக்கம் நடக்கும். கழிவு நீங்கியாச்சு அப்படின்னம்னா அடுத்தது 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உடல் சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரம். வயிற்று பகுதியானது பலப்படுத்த ஆரம்பிக்கும். வயிற்றுப்பகுதியை எப்படி பலப்படுத்துகிறோம் அப்படின்னா உணவு கொடுக்கறது மூலமாக. அதனால் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்மளுடைய முதல் உணவானது கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வயிறு பலமடைய ஆரம்பிக்கும். அடுத்து 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் மண்ணீரல் தன்னோட வேலையை ஆரம்பிக்கும். மண்ணீரலோட வேலை என்ன அப்படின்னம்னா நம்ம உள் வாங்கிட்ட உணவுகளை உருமாற்றி, அதாவது பெரிய பெரிய மூலக்கூறுகளாக இருக்கிறத சிறிய மூலக்கூறுகளாக மாற்றி செல்கள் பயன்படுத்திக்கக்கூடிய தன்மை கொண்டதா. இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஸ்டார்ச் அந்த மாதிரி பாலிசாக்ரைடாக இருக்கிறத மோனோசாக்ரைடாவோ டைசாக்ரைடாவோ மாற்றும். அதே மாதிரி புரதங்களை அமினோ ஆசிட்ஸாக மாற்றும். கொழுப்பில் வந்து கிளிசரைட்ஸாகவும் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் மாற்றும். ஸோ இந்த மாதிரி மாற்றி செல் தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு தேவையில்லாததை வேறு பக்கம் மாற்றும். அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணும், அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த வேலையை மண்ணீரல் செய்யுது. இதே மாதிரி நைட் பார்த்திங்க அப்படின்னம்னா 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உடம்புடைய வெப்பநிலை வந்து சமநிலை அடைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம தூங்க செல்கிறப்போ உடம்பு வந்து பேலன்ஸ் ஆகி நம்மளோட பாடி ஹீட் வந்து நார்மலில் இருக்கும். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம பாடியோட ஹீட் ரெகுலேட் ஆகுது. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பித்தப்பை வந்து தன்னை ரெகுலேட் பண்ணிக்குது. அது பித்தப்பை வந்து பலமடையணும் அப்படின்னம்னா நம்ம கண்கள் வந்து நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட்டில் இருக்கணும். அதாவது நம்ம கண்கள் மூடி தூங்குறப்போ 2 விதமான தூக்கம் நடக்கும். ஒன்று ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், இன்னொன்று நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து குறைஞ்சது வந்து 1.5 hours to 2 hours இருக்கும். இப்போ 9 மணிக்கு நம்ம தூங்குறப்போ 9 to 11 மணி வரைக்கும் இந்த நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்கும். 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் ரேப்பிட் மூமெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த நான் ரேப்பிட் மூமெண்ட்டு தான் கல்லீரல் பித்தப்பை எல்லாமே முழுமையாக தளர்வடையும், பலம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு நம்ம 11 மணிக்கு மேலேயோ அல்லது 1 மணிக்கு மேலேயோ நம்ம தூக்கம் கெட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கல்லீரல் சோர்வடைஞ்சு அடுத்த நாள் முழுமையும் நம்மளுக்கு சோர்வாக இருக்கிறத உணர முடியும். இந்த மாதிரி இயற்கையோடு அந்த உறுப்புகளும் அடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரியாக வேலை செய்ய இருக்கக்கூடிய அந்த இயற்கையான ஒரு விகிதாச்சாரத்தில் நம்ம உடம்பும் இதைப்படி நடந்துச்சு அப்படின்னம்னா முழுமையான பலத்தோடு நம்ம ஆரோக்கியத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் இது வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு வேலை காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த மாற்றங்கள் இந்த நேரத்துப்படி நம்ம உறுப்புகளுக்கு பலப்படுத்த முடியறதில்லை. அதனால தான் ஒவ்வொரு உறுப்புகளும் பலகீனமாகுது. இதை பற்றி நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டு முடிச்சாலும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். என்னதான் நம்ம நிறைய புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டா கூட பேசிக்ஸை மறந்துடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. இந்த இன்செப்ஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கனவுலேருந்து இன்னொரு கனவு, அதுலேருந்து இன்னொரு கனவுன்னு லேயராக போயிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த ஹீரோ அந்த ப்ரொட்டகனிஸ்ட்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கனவுல இருக்காரா ரியலில் இருக்காரான்னு ஒரே சந்தேகமாக வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம தமிழ் படிச்சு தான் மற்ற லாங்குவேஜ்லாம் படித்து நம்ம ஜென்ரேஷனாக எஜுகேஷனை வளர்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ தமிழே படிக்காமல் நிறைய பேர் வந்து வேற்று மொழிகள் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இல்லாம போயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பல மொழிகள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதால உங்களுடைய நாலேஜ் வந்து இருக்கும் அப்படின்னாலும் பேசிக்கா நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம். சோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. பட் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வை என்று வெல்கம் பேக். இங்கே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்யா. புதுச்சேரி சரவணன் சார் வந்தாலே வந்து நீங்க கொஞ்சம் குஷி ஆயிடுறீங்க. ஏன்னா அவர் வந்து எடுத்துட்டு வர விஷயம்லாம் வந்து அப்படியே உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. பாக்குறதுக்கே கூட வந்து டக்குன்னு எடுத்து ஒரு குவிக் பைட் மாதிரி சாப்பிட்டு ஹெல்தியான விஷயம் அப்படிங்கறத உணர்ற மாதிரி இருக்கும். அப்படியே கரெக்ட். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் எதையும் ஒரு பிலாசபிக்கலா வந்து நான் வந்து அன்னாச்சி பழம் மாதிரி வெளியில பக்கத்தான் வந்து கரடுமுரடா இருப்பேன், நான் உள்ள நான் வந்து தித்திக்கும் தேன் மாதிரி இருப்பேன் அப்படின்வாங்க இல்லையா. இந்த பைனாப்பிள் பொல்லோடா இருக்கே அது பேர் என்ன? கொலாடா. சாரி, புதுசா இருக்குங்க இது. கொலாடா என்னவோ இது வந்து பைனா கொலாடா அப்படின்னு கூட சொல்லுவாங்களாமே. ஒரு ஸ்வீட் கொலாடா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழத்தை நம்ம ஸ்வீட் கொலை பண்ணி கொலாடா பண்ணிருக்காரு நம்மளோட புதுச்சேரி சரவணன். எப்படி இருக்க போதுன்னு டேஸ்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அன்னாச்சி கொலாடா. இது எப்படி செய்யலாம் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். அன்னாச்சி பொடியாக நறுக்கியது, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, எலுமிச்சை சாறு, ஆரஞ்சு சாறு,
இளநீர் வழுக்கையுடன். கொஞ்சமே எலுமிச்சாறு ஊற்றிக்கலாம். காரணம் வந்து கெடாமல் இருக்கிறத இது மாதிரி பண்ணுறோம். ஆரஞ்சு சாறு நிறைய ஊற்றிக்கலாம். எந்த ஒரு 2 துளி எலுமிச்சை சாறு கலந்தால் கூட எந்த உணவுப் பொருளுமே கிடையாது. காரணம் எலுமிச்சை வந்து இயற்கையிலேயே அது ப்ரிசர்வேட்டிவ்னு பேர் அதுக்கு. 2வது ராஜகனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த எலுமிச்சை பழ சாறு. அதனால் வந்து ரொம்ப நல்ல உணவு அது. இப்போ ஆரஞ்சு நிறையா பண்ணிக்கலாம். இது கூட இளநீர் வழுக்கை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வழுக்கை ஏன் இல்லைலாம் கலக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு விசேஷம் இருக்குது. தேங்காய் முத்தின தேங்காய் வந்து பாலாக எடுக்கலாம். இந்த இளந்தேங்காயிலேருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க, அதுக்கு பேர் வெர்ஜின் கோகனட் ஆயில். அதை தான் வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்தலாம். அதை கோகனட் ஆயிலாக எடுக்காமல் இந்த மாதிரி இளநீரை நேராக பயன்படுத்தும் போது வழுக்கையை அந்த எஃபெக்ட் கொடுக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மறைமுகமாக சாப்பிட்றவங்க வந்து வெறும் வழுக்கை தானே சாப்பிட்றோம், இதில் வந்து மருத்துவ சக்திலாம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இளநீரும் இந்த வழுக்கையும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரிஜினலாக அது வந்து உடம்புக்கு தேவையான முழுமையான நல்ல சத்து கிடைக்கும். கொஞ்சம் தேன் பால் கலந்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இளநீர் அதிகமாக இருந்தால் இளநீரே ஊற்றிக்கலாம். இளநீர் அதிகமாக இல்லாத பற்றி தான் தண்ணிலாம் கலக்கிறோம். இப்போ இது வடிகட்டணும் அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் வடிகட்டிக்கலாம். பெரியவங்களுக்கு இது வடிகட்ட அவசியம் இல்லை. அப்படி வடிகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஒரு கம்மியாக வடிகட்டணுன்னாக்கா இது கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்தீங்கன்னா சக்கையெல்லாம் கீழே அப்படியே இறங்கிடும். மேலோடு அப்படி ஊற்றினா வடிகட்டாமல் ஜூஸு அப்படியே வடிகட்டியே வரும் அழகாக ஜூஸு. அதை குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான அன்னாச்சி கொலோடா தயாராக இருக்குது. இது வந்து பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ரொம்ப சுவையாக இருக்கும். காரணம் என்னென்னா இல்லை எந்த விதமான வித்தியாசமான சுவையுடைய எதுவும் கலக்கலை. எலுமிச்சை பழம் கலந்துக்கிறோம், அன்னாச்சி கலந்துக்கிறோம். ரெண்டுமே சாறுள்ள பழம். ஆரஞ்சு இதுவும் சாறுள்ள பழம். அதாவது இது கிட்டத்தட்ட முக்கணி. 3 சாறுள்ள பழங்கள் இளநீரோடு கலந்து குடிக்கும்போது அந்த சாறுள்ள பழத்தோட சுவையை வீரியத்தை குறைச்சிரும். அதே மாதிரி இளநீர் வந்து உடம்புக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இந்த மற்ற எல்லா பழங்களுமே உடம்பு வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடியது. ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட தேன் பால் கலந்தால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்ல உணவு. வேற ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, பைனாப்பிள் கொலோடா எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னா நம்மளுக்கு எந்த விஷயம் வந்து அதிகமா தேவை நீங்க சொல்லுங்க. எந்த கால்சியம் கரெக்ட்டா இப்படி எல்லாரும் வந்து சொல்றாங்க இல்லையா, நான் கால்சியம் மாதிரியே வந்து மேங்கனீஸ் இருக்குல்ல, இதுவும் வந்து நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். மேங்கனீஸ் அப்படினா? ஆமா, மேங்கனீஸ் அப்படிங்கிறது அதுவும் வந்து கால்சியம் மாதிரியான ஒரு சத்து. அது வந்து இந்த பைனாப்பிள்ல வந்து அதிகமா இருக்காம். இப்போ நீங்க வந்து ஒரு கப் ஃபுல் ஆஃப் பைனாப்பிள் வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மேங்கனீஸ் சத்து வந்து உங்க உடம்புக்கு தேவையோ அதுல 73% உங்களுக்கு கிடைச்சிரும். நாங்க ஏன் பைனாப்பிள்லாம் டைரக்டா சாப்பிடுறோம்? ஏதாவது ப்ராடக்ட்ஸ்ல பைனாப்பிள்லாம் அழகா கலந்து போஷாக்கு கலந்து நமக்கு தேவையான சத்தெல்லாம் கலந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல விற்பாங்கல்ல, அதை சாப்பிட்டு தான் நாங்க நேச்சுரலா ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து சர்க்காசம்னு சொல்லுவாங்க. வாட் டு டு இப்படிதான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நேச்சுரலான விஷயங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் போர்ஷனும் வந்தாச்சு இல்லையா. ஏன்னா இன்னைக்கு லைட் ஹவுஸ் டே, ஸோ இதை பத்தி வந்து பேசுறதுக்காக நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. லைட் ஹவுஸ் டேல என்னதான் கரெக்டா மிச்சம் பண்றதுக்காக என்னைக்குமே லைட் ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற பிலாசபியை சொல்லிட்டு ஒரு பிரேக் விடுறோம். இப்போ ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் இது கெஸ்ட் கேட்டாருன்னா கோச்சு பாரு இல்லையா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். பதிவு எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியோ என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். கலங்கரை விளக்கம்கான ஒரு நாள், லைட் ஹவுஸ் டே. டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இல்லையா. ஏன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம், போட் பத்தி கூட நிறைய பேசியிருக்கோம், எந்த விதமான சப்மரன்ஸ் இருக்குன்னு பேசியிருக்கோம். பட் கலங்கரை விளக்கம் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. அது எப்பவுமே ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து அது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைரக்ஷன் காமிக்கிற ஒரு விஷயமா மட்டும் இல்லாம ஒரு அடையாளமாவும் திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் லைட் ஹவுஸ் பத்தி இதுக்கு மேல என்னப்பா பேச போறீங்க? அதோட டிக்கெட் ரேஸ் பத்தி பேச போறீங்களா, ஹைட் பத்தி பேச போறீங்களா, இல்ல ஏறி பார்த்தா என்ன தெரியும்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. பட் அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு யார் வந்திருக்கா? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. கடல் சார் விஷயங்களை பேசுறதுக்கு பிரத்யேகமா நம்ம ஷோக்கு எப்பயுமே வர ஒரிசா பாலு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் அகைன் சார். இந்த கலங்கரை விளக்கு அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியும் விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அதை பத்தி எங்களுக்கு விளக்கம் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல அதை எப்படி வச்சிருந்தாங்க, எந்த மாதிரியா ஒரு யூஸ்ஃபுல் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு நல்லா தெரியும், நிலம் வழியாக போகிறதோட கடல் வழியாக தான் உலகத்தில் ஆரம்பத்தில் உலகத்தை இணைச்சதே இந்த கடல் வழியாக போய் தான். இப்போ கடல்லேருந்து அதாவது 360 டிகிரி வெறும் நீர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உதவும்?
அந்த காலத்தில் மலைகள், உயரமான மலைகள் இருந்தது. அடையாளங்கள். மலைகள் இல்லாத இடத்துல நமக்கு என்ன உதவும்? நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி தான் கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம்ன்றது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன தான் தொழில்நுட்பம் வந்தால் கூட இன்றைக்கும் வந்து மீனவர்களுக்கும் சரி, கடலில் வரவங்களுக்கும் சரி, அந்த கலங்கரை விளக்கத்தை வச்சு தான் கரைக்கு வருவாங்க. அந்த கலங்கரை விளக்கு வந்து உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமானது. இதில் ரொம்ப முக்கியம்னா ஏன் வந்து இந்த கலங்கரை விளக்கம் நாள் கொண்டாடுறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சி 400 வருஷம் தான் ஆகுது. 1780 அமெரிக்காவுக்கு போகிற எல்லா கப்பல்களும், யூரோப்பிய போகிற கப்பல்களும் கரை தெரியாமல், கரைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கலங்கரை விளக்கம் தேவையாக இருந்தது. அதனால் 1789 அமெரிக்கன் காங்கிரஸ்லாம் சேர்ந்து இந்த கலங்கரை விளக்கம் நாள் ஒன்று கொண்டாடினாங்க. அப்புறம் 1989 இந்த கலங்கரை விளக்கத்தை வந்து உலக நாடுகள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஓகே, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி வந்து மெக்கானிசமும் வந்து ஒரு வரலாறை வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எப்படி வந்து வடிவமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ வந்து கலங்கரை விளக்கம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இருந்துட்டு இருந்தது. ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணதே அதுதான் இல்லையா? இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹை சோர்ஸ் லைட் வைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முதல் ஆரம்ப காலத்தில் விறகு வச்சு தான் விளக்கு வெளிச்சத்தை காமிப்பாங்க. அதுக்கு ரொம்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மிக பழமையான கலங்கரை விளக்கு வந்து அலெக்சாண்ட்ரியா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே 16 கிலோமீட்டர் தள்ளி 40 மீட்டர் ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவருக்கு மேலே கலங்கரை விளக்கு இருந்ததுக்கான தரவுகளை வந்து நம்ம சிறுபநாட்டுப்படை இலக்கியத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தொன்மையானதா சார் அது? மிக மிக தொன்மையானது. ஏன்னா 16 கிலோமீட்டர் தூரத்தில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிறப்ப அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தன மரங்களுடைய கட்டையை வச்சு விளக்கரித்து வர கப்பலுக்கு வழி காமிச்சாங்க. நம்மக்கிட்ட அதை பற்றி நிறைய தரவுகள் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வந்து விறகுகட்டையை பயன்படுத்தினாங்க. பின்னாடி காலத்தில் திமிங்கலத்துடைய எண்ணெயை பயன்படுத்தினாங்க, சுறாமீன் எண்ணெயை பயன்படுத்தினாங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜி மாற 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 சில எரிபொருள் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கெரசின் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து பேட்ரி ஆப்ரேட்டட், இன்றைக்கி சோலார் நிறைய வந்துடுச்சு உங்களுக்கு. அதாவது வரலாறு, இந்த வரலாற்று காலநிலையில் ஒவ்வொரு பரிணாமம் வரப்ப அது தொழில்நுட்பம் அதிகமாகி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 27 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்த கடல் வெளிச்சம் காமிக்கிற மாதிரி வந்திருக்கு. இதில் மிக முக்கிய பங்களிப்பு யாருக்குன்னா அந்த லென்ஸ் கண்டுபிடிப்பு தான். 1750க்கு மேலே அந்த லென்ஸுகள் வர ஆரம்பித்த பிறகு தான் இந்த தொழில்நுட்பம் மிக பெரிய அளவில் போச்சு. ஓகே, ஆனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்காக ஒரு நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க, ஒரு தொழில்நுட்பம் கூட வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சு கூட இப்போ வந்து டைரெக்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாலும் இன்றைக்கும் வந்து கலங்கரை விளக்கையும் முக்கியத்துவமாக விளங்குது. இதை பற்றி ஒரு நாள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி கப்பல்கள்லாம் டிஜிபிஎஸ் இருக்குது. இன்றைக்கும் கரையிலேருந்து போகிற மீன்பிடி படகுகளுக்கு கலங்கரை விளக்கம் தான் மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மீனவர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி மீன் பிடிக்கிறாருன்னா கடலில் அவரை சுற்றி கடல் தான் இருக்கும், 360 டிகிரி கடல் தான் இருக்கும். அப்போ அவர் கரைக்கு வரப்போ அவருக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துடைய பகல்லன்னா நிறம் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்துக்கும் ஒவ்வொரு கலர் வந்து இருக்குது. இரவுனா வெளிச்சம் தேவைப்படும். அப்போ இந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் அவரால் கரைக்கு வர முடியும். அதனால் கலங்கரை விளக்கம் இன்றைக்கி என்ன தான் தொழில்நுட்பம் இருந்தாலும் கலங்கரை விளக்கம் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்கும் 8 லட்சம் கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. அது 8 லட்சம் கிலோமீட்டர் கடற்கரையில் 5 லட்சம் கிலோமீட்டர் கடற்கரையில் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்கள் வாழ்கிற கடற்கரை ஒவ்வொரு கடற்கரையும் வந்து கடலோடும் சமூகத்துக்கு சொந்தமானது. அப்போ கடலில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கடலில் போகிறப்ப அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அந்த வழிகாட்டி தான் கலங்கரை விளக்கம். ஓகே, என்னதான் நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கேஜெட்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக என்றைக்குமே அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது. ஸோ பழமை அப்படிங்கிறத வந்து நம்ம தொன்று தொட்டு எப்பயுமே நம்மளுடைய ஒரு வழக்கத்தில் வந்து வச்சுட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கலங்கரை விளக்கம். இப்போ கலங்கரை விளக்கம்ல வந்து ரொம்ப பழமையானது, தொன்மையான ஒரு கலங்கரை விளக்கம்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஏன்னா நாங்கள் வந்து அலெக்சாண்ட்ரியாவில் இருந்ததை தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்த ஒரு விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ முதல்ல கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னா எதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடம் வந்து புவியியல் அமைப்புப்படி பார்த்தா நம்ம இருக்கிற இடம் வந்து கடலை வெளியாக கொண்ட இடம். உலகத்துடைய கிழக்கையும் மேற்கையும் இணைச்ச இடம், உலகத்துடைய வடக்கையும் தெற்கையும் இணைச்ச இடம். ஆனால் 4 பக்கமும் நமக்கு தேவையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் இல்லாத இடமே கிடையாது. ஒவ்வொரு ஆறுகள் கடலில் கலக்கிறதுலையும் துறைமுகங்கள் இருக்குது. எல்லா துறைமுகங்கள் இருக்கிறதுலையும் கலங்கரை விளக்கம் தேவை. இப்போ சென்னையில் போகிறீங்க, மெரினா போனவுடனே உங்களை வந்து முதல்ல உங்களை கவர்றது வந்து மெரினா லைட் ஹவுஸ் தான். இங்கே சென்னை வரலாறை பார்க்கணும். முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்து தான் வந்து இன்றைக்கி இருக்க சென்னை கோட்டையில் இருக்க ஏஎஸ்ஐ மியூசியத்துக்கு மேலே கலங்கரை விளக்கு கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு கலங்கரை விளக்கம் போச்சு. அப்புறம் இப்போ இருக்க இடத்துக்கு கலங்கரை விளக்கம் வந்து படிக்கிறோம். ஆனால் இங்கே மயிலாப்பூர் துறைமுகத்துக்குன்னு ஒரு கலங்கரை விளக்கம் இருந்திருக்கு. எங்கே இருந்து தெரியுங்களா? பல்லாவரம் மலை உச்சி. இன்றைக்கும் ஆள் கடலில் இருந்து சென்னையை பார்க்குறப்ப பல்லாவரம் மலை உச்சியில் இரவில் எரிகிற அந்த விளக்கு தான் நமக்கு வழிகாட்டி. அதே மாதிரி மகாபலிபுரத்தில் ஒக்கலீஸ்வரன் கோயில் இருக்குது.
அந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டிலேயே கலங்கரை விளக்கு இருந்தது பதிவு பண்ணியிருக்கேன். கோடியக்கரையில் இன்றைக்கும் வந்து சோழ காலத்துடைய கலங்கரை விளக்கத்துடைய பதிவுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி கன்னியாகுமரி மக்களுக்கு ஏர்வாடி மலை உச்சியில் எரியிற விளக்கு தான் இரவில் வழிகாட்டி. இது மாதிரி நம்முடைய மலைகளும் நம்முடைய உயரமான இடங்களும் நம்முடைய உயரமான கோயில்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை கோயில் இந்த கார்த்திகை மாதம் தீபம் வந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கடற்கரை வரைக்கும் தெரிஞ்சதாக ஒரு கதைகள் இருக்குது. ஓகே. அப்போ இந்த விளக்குகளுக்கும் இந்த கடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கப்பல் வரப்போ கப்பல் வழி தவறி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கரையில் நின்று விளக்கு காமிப்பாங்க. நம்ம இலக்கியத்தில் மிக அழகான பதிவு இருக்குது. உங்களுக்கு வந்து அகநானூரில், சிலப்பதிகாரத்தில், பட்டினப்பாளையில் மிக அழகான பதிவு. உங்களுக்கு என்ன பதிவுன்னா, கடல் நீரோட்டம் வரக்கூடிய இடத்துல ஏணி வச்சு ஏறி உயரத்தில் விளக்கு எரிப்பாங்கன்னு. இப்போ வர கப்பல்களுக்கு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கு இருந்திருக்கு. இந்த கடலோட மீனவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கு இருந்திருக்கு. கலங்கரை விளக்கம் இன்றைக்கும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ கலங்கரை விளக்கு மாதிரி இருக்க, எல்லாருக்கும் வழி காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப நமக்கு தேவையாக இருக்கும். கலங்கரை விளக்கம் பற்றி சொல்லும்போது எனக்கு கூகுள் மேப்ஸ் தான் சார் ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வேணும் அப்படின்னா வந்து கூகுள் மேப்ஸில் வந்து இந்த நேவிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு வந்து அவங்க வந்து செக் பண்ணாலும் பல நேரங்களில் வந்து சரியாக சொன்னோம், சில நேரங்களில் வந்து கொஞ்சம் சொதப்புற இதுவும் இருக்கு இல்லையா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கூகுள் மேப்ஸ் போட்டாலும் நம்ம வந்து போகிற வழியிலலாம் வந்து வழி கேட்டுகிட்டே போவோம். நான் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு டெக்னாலஜியோட வந்து மனிதர்களை வந்து ரொம்ப இயற்கையான விஷயத்தை தான் ரிலை பண்ணுறோம் இல்லையா அதிகமாக. ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியறதை பார்த்து தான் நம்ம வந்து எப்போவுமே நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. லைட் ஹவுஸ் அப்படின்னாலே வந்து இன்னைக்கு ஒரு ஷேப் இருக்குன்னா நிறைய சேஞ்சஸை தாண்டி தான் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தொழில்நுட்பம் சார்ந்து என்னென்ன மாறுதல்கள்லாம் வந்து காலகட்டத்தில் வந்து ஏற்பட்டுச்சு இந்த கலங்கரை விளக்கத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கலங்கரை விளக்கு சொன்ன மாதிரி கடல் வந்து நம்ம வந்து உலக மக்கள் வந்து 1,30,000 வருஷம் முன்னே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 1,30,000 வருஷத்துலேருந்து இந்த கடலுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்குது. பழங்குடிகளாக இருக்கட்டும், பின்னாடி வந்த மக்களாக இருக்கட்டும், அரசர் மரபினாக இருக்கட்டும், எல்லாருக்கும். அப்போ கடலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கரையை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்ல, அந்த வெளிச்சம் தான் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தில் பல வகையான மாற்றங்கள் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருடமும் மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து டைரக்டர் ஆஃப் லைட் ஹவுஸ்னு சொல்லி இதுக்குன்னு தனியாக ஒரு இயக்குனர் அங்கே இருக்குது. 1927 தான் அந்த லைட் ஹவுஸ் பாலிசி கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னா இது வரைக்கும் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 185 இடங்களில் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இது இல்லாமல் கடலில் பாறைகள் இருக்கிற இடத்துல கப்பல்களில் லைட் ஹவுஸ் இருக்குது. மூவபிள் லைட் ஹவுஸும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கப்பலை வந்து ஒழுங்காக கரைக்கு கொண்டு வரதுக்கு இருக்குது. இப்போ அந்தமானில் லைட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் வழி நடத்துகிற மாதிரி இந்த லைட் ஹவுஸுடைய தேவை வந்து ரொம்ப அவசியம். இப்போ வந்து இதே லைட் ஹவுஸை பாதுகாப்புக்கும் பயன்படுத்துகிறாங்க. லைட் ஹவுஸ் மேலே வந்து ரேடார்லாம் பயன்படுத்தி, டைரக்டர் ஆஃப் ஷிப்பிங்கில் வந்து ரேடார் பயன்படுத்தி எந்தெந்த கப்பல்கள் எங்கெங்கே வந்துக்கிட்டு இருக்கு, யார் வராங்கன்றது பாதுகாப்புக்காகவும் இந்த லைட் ஹவுஸை பயன்படுத்தும். இன்ஃபேக்ட் ஏர்போர்ட்ஸில் கூட ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இந்தியா பற்றி நீங்கள் வந்து பேசும்போது தான் இந்த ஒரு விஷயம் சார், நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து கட்டப்படும் முதல் கலங்கரை விளக்கம்னா எது என்ன காரணத்துக்காக அந்த ஒரு இடத்துல கட்ட முதல் கலங்கரை விளக்கம் ஃபால்ஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரிசா பராதி பக்கத்தில் பண்ணாங்க. நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல மிக மிக பாறைகள். ஒரு ஃபால்ஸ் பாயிண்ட்னா ஒரு மாயை தோற்றம், ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு மாயை இருக்கும். அப்போ கப்பல்கள் கரைக்கு வர்றதுக்கு, ஏன்னா அப்போ வந்து நெல் கொண்டு போனாங்க, ஒரிசாலேருந்து நெல் வந்து வெளிநாடுகள் கொண்டு போனாங்க. இப்போ கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காக அங்கே தான் முதல் கலங்கரை விளக்கம் 1838 இங்கிலீஷ்காரங்க காலத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கலங்கரை விளக்கம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் 9 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த கலங்கரை விளக்கத்தை 9 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட், பாண்டிச்சேரி எல்லாமே அதில் அடக்கும். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 23 லைட் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆரம்ப காலம் வந்து நம்ம கடற்கரை பகுதியில் தான் இருந்தது, மெட்ராஸும் கல்கத்தா பகுதி. அதனால் நிறைய லைட் ஹவுஸ், பழைய லைட் ஹவுஸ் இங்கே தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராணி ஆஃப் கட்சியில் 60 மீட்டர் உயரமான லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. பொதுவாக 45 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அப்போ இந்த லைட் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, பகல் நேரத்தில் லைட் ஹவுஸ் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கலர் பயன்படுத்தாங்க. அந்த சிகப்பு கலரு, நீலம் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இரவில் வந்து அந்த லென்ஸில் வந்து கலர் டைரக்ஷன் இருக்கும், ஒரு பச்சை கலர் அந்த மாதிரி கலர்லாம் இருக்கும். அப்போ இந்த லைட் ஹவுஸுடைய தேவை வந்து இங்கிலீஷ்காரங்க காலத்தில் வந்து முறைப்படுத்தப்பட்டது. ஆனால் நம்மக்கிட்ட லைட் ஹவுஸுடைய தேவை பல ஆயிரம் வருஷமாக இருந்துருக்கு. அண்ட் அதை நம்ம கண்டுபிடிச்சி வந்து செயல்பாட்டிலையும் வச்சுருக்கோம். ஆமாம், நம்மக்கிட்ட இந்த லைட் ஹவுஸ் வந்து மரபு சார்ந்த லைட் ஹவுஸ். இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வளர, இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. உலக நாடுகள் எந்த ஒரு நாட்டு தொழில்நுட்பமும் எந்த நாடும் பயன்படுத்தலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த லென்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த லைட் ஹவுஸ் உடைய அந்த நவீனம் வந்து அதிகமாச்சு. அதில் பல வகையான விளக்குகள் பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஏன்னா உலகம் உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்கும் இன்றைக்கும் வந்து வணிகம் வந்து கடல் வழியாக தான் நடக்குது. அப்போ அவ்வளோ பெரிய கப்பல்கள் கரைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை.
ஒரு 30 மைலுக்கு தள்ளி ஒரு கடற்கரையை நோக்கி வரப்போ இன்றைக்கி கப்பலில் டிஜிபிஎஸ்லாம் பொருத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த கலங்கரை விளக்கத்துடைய வெளிச்சம் தான் கரையை நோக்கி கப்பல்களை வர வைக்கும், படகுகளை வர வைக்கும். நம்ம வந்து கடற்கரையில் உட்காந்துட்டு கடலை ரசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பயங்கரமாக நம்ம கவிதையெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கடலுக்குள்ளே வந்து ஒரு 10 அடி உள்ளே வந்து நம்ம போனாலே வந்து லைட்டாக கேட்காதீங்க, அது போய் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ பெரிய தைரியசாலியும் வந்து ஒரு செகண்டில் ஆடிடும் அப்படின்னு சொல்லிடலாம். கடல் நான் கொஞ்சம் தூரம் வந்து போனதுக்கே வந்து ப்ளீஸ் என்னை திருப்பி வந்து கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொன்னேன். எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு திருப்பி வராங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை வந்து இந்த கலங்கரை விளக்கம் தான். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போ கடலில் போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ நான் நைட் ஹவுஸ்க்கு போயிட்டு எப்படியா லைட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படி கிரிமினலாக வந்து யோசிக்கிறீங்க? நீங்கள் நிறைய விஷயம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனால நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை காலை வேளையில் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுறது. லைட் ஹவுஸ் டேயில் நம்ம ஷோ வந்து லைட் ஹவுஸ் கூட கொஞ்சம் லைட்டாக கம்பேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி கம்பேர் பண்ண போறீங்க? இல்லை, காலையில் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தானே விளங்குது நம்ம ஷோ. ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை வந்து தூரத்தில் வந்து காட்டி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்னும் கிட்ட ஈர்த்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? பேர் தான் செல்ஃப் ப்ரமோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இல்ல லைட் ஹவுஸ் மாதிரி வந்து ஹம்பிளா இருங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சாதிச்சுட்டு அப்படி வந்து தனி மரமா நின்னுட்டு இருக்கு. எங்க சார் லைட் ஹவுஸ் வந்து குடிஞ்சு ஹம்பிளா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் பிரேக்ல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய क्वेश्चंस கேட்டு ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த வெதர் அப்படிங்கிறது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுவும் கடலுக்குள்ள வந்து நிச்சயமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ பனிமூட்டமான காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து அந்த கலங்கரை விளக்கம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குமா இல்லை வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க? அது பனிமூட்டமான இரவு நேரத்தில் அந்த வெளிச்சம் வந்து பனியை ஊடுருவிக்கிட்டு வரும். நமக்கு தெரியும், நம்ம கடலில் உள்ளே இருக்கும், அந்த ரேஸுடைய வெளிச்சம் வரும். அது மிக அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க எங்களுக்கு. இப்போ நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. அந்த கரையை நோக்கி வர்றதுக்கு அந்த காலத்தில் படகுகள்லாம் பறவைகள் வச்சுருப்பாங்க. பறவைகள் வந்து கரெக்டாக கரையை நோக்கி போகும். அது இல்லாமல் இந்த விளக்குகள் வெளிச்சம் வந்து மிக அழகாக நடுவு கடலில் ஒரு வெளிச்சம் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து திசை அறிஞ்சு தான் போகிறாங்க. ஏற்கனவே கடலில் இருக்கக்கூடிய இந்த மீகான்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க கடலில் இந்த கப்பலை இயக்கிறவங்களுக்கு வந்து கடல் பற்றி இது இருக்குது. இப்போலாம் வந்து சார்ட்டில் வந்து எந்தெந்த கரையில் என்னென்ன லைட் ஹவுஸ் இருக்குது அதை பற்றி மிக தெளிவாக 2 லைட் ஹவுஸும் நமக்கு தெரியும். கடல்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு அடுத்தடுத்து 2 லைட் ஹவுஸ் தெரியும். அதில் எந்த லைட் ஹவுஸ் பக்கம் போகணுன்றது நம்ம அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான முறைப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. ஓகே. அண்ட் இந்த மாதிரியான டைமில் வந்து அந்த ஷேப்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் மாறுபடுறதை பார்த்துருக்கோம். நீங்களும் சொன்னீங்க ஒரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறது. ஹைட்டாக இருக்கிறது, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச லைட் ஹவுஸ் பேட்டர்ன். இதை தவிர்த்து மாறுபட்ட ஷேப்ஸ்லாம் கூட இருந்திருக்கா லைட் ஹவுஸ்? நிறைய ஷேப் இருக்குது. பொதுவாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே இருக்குது. உயரம் ஏறுறது. இன்றைக்கி வந்து முன்ன வந்து லைட் ஹவுஸ் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு படாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய லைட் ஹவுஸை மியூசியமாக மாற்றிட்டாங்க. அதில் வந்து ஒவ்வொரு சென்னை லைட் ஹவுஸ்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 வருட தொழில்நுட்பம் மிக தெளிவாக பழைய காலத்து. இப்போ மாமல்லபுரத்தில் லைட் ஹவுஸுக்குன்னு ஒரு மியூசியமே வச்சுருக்காங்க. ஒரு அருங்காட்சியகம் போன வருடம் தான் திறந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் உடைய தேவை என்னன்றது இப்போ பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய காலமும் இன்றைக்கி இணையத்தை பயன்படுத்தி நம்ம உலகம் முழுக்கும் லைட் ஹவுஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த சொன்ன மாதிரி 5 லட்சம் கிலோமீட்டர் கடற்கரையில் எத்தனை லைட் ஹவுஸ் இருக்கும் பாருங்கள், எத்தனை 1000 லைட் ஹவுஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு லைட் ஹவுஸுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த பகுதியுடைய கடல் மட்ட உயரம், அந்த பகுதியுடைய கடல் உடைய அந்த தன்மை, இதை பொறுத்து தான் லைட் ஹவுஸ் கட்டுவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் லைட் ஹவுஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது அதோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு வந்து புரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க லைட் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு துறையே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துறை வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? இதோட பணிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லுங்கள் சார். இந்த துறை வந்து பொதுவாக கப்பல் துறை, அதாவது சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த துறைக்கு கீழே தான் தனியாக ஒரு இயக்குநரகமாக இருக்குது. இந்த துறையுடைய வேலை இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இந்த துறை பயன்படுது. ஏன்னா 7517 கிலோமீட்டர் கடற்கரை நமக்கு இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய தீவுகள், அந்தமான் தீவும் லட்சத்தீவுகள் நமக்கு இருக்குது. இதன் வழியாக நமக்குரிய பாதுகாப்புக்காக இந்த லைட் ஹவுஸ் பயன்படுத்தப்படுகிறது. அது இல்லாமல் கப்பல்களுக்கு வழிகாட்டியும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு மாலை மாதிரி, ஒரு செயின் மாதிரி இந்த கலங்கரை விளக்கம் பயன்படுது. ஃபுல்லாக உங்களுக்கு குஜராத் கடைசியிலேருந்து கல்கத்தாவுடைய வெஸ்ட் பெங்கால் கடைசி வரைக்கும் இந்த லைட் ஹவுஸுகள் முறையாக ஒவ்வொரு ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. ஓகே. கடலுக்கு நம்பி போகிறதே லைட் ஹவுஸை நம்பி தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து இப்போ வந்து பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு லைட் ஹவுஸ்குள்ளே போய் பார்க்க முடியுது. இப்போ நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து லைனில் எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு லேமேன் அதில் போய் பார்க்குறப்போ என்னெல்லாம் கற்றுக்க முடியுது, அவங்களோட அப்சர்வேஷன்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். உயரத்துலேருந்து கீழே பார்க்குறதே ஒரு தனித்தன்மை தான். நம்மலாம் அந்த காலத்தில் வந்து
ஒரு 14 மாடி பில்டிங் எல்ஐசி பார்க்கறதுக்குனே போன காலம்லாம் உண்டு எங்களுக்கு. இன்றைக்கி வந்து உயரத்துலேருந்து ஒரு ஏரியல் வியூன்றது பார்க்குறது ரொம்ப அழகு. கடலுடைய தன்மை, கடலுடைய எவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ கப்பல்களை பார்க்குறோம். இப்போ மெரினாவே நீங்கள் லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குறதே ஒரு தனி அழகு தான் உங்களுக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லைட் ஹவுஸ் வந்து எத்தனை கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. கடலை நம்பி எவ்வளோ உயிர் கடலில் போகிறாங்க, அவங்கள வந்து ஒழுங்காக திருப்பி கரைக்கு கொண்டு வரதுக்கு இந்த கலங்கரை விளக்கு, அதுக்கு தான் வழிகாட்டினே பேர். கலங்கரை விளக்கு மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு வழிகாட்டின்ற ஒரு பொருள் இருக்குது. அதனால் உலக நாடுகளில் எத்தனை கரைகள் இருந்தாலும் கலங்கரை விளக்கும் அந்த மக்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு வருது. இது ஒரு கடலில் சென்றவங்களுக்கு கடல்லேருந்து கலங்கரை விளக்க ஒளியை பார்க்குறது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா தெரிஞ்ச ரோடு எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு கண்ண முடிட்டு சொல்கிற ரோட்லேயே நைட்டு லைட் இல்லைனா நம்மளாம் தடுமாறி போயிடுறோம். அந்த கடலில் போய் யோசிச்சு பாருங்கள். மட்டும் இல்லாமல் சார் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு அது ஒரு இமோஷனலாக இம்பாக்டாகவும் இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது இல்லையா சார். ஆனால் வந்து என்னதான் இந்த மாதிரியான சில மரபுகளை நம்ம தொன்று வந்து வழக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய உலகம் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா. அப்டேஷன் அப்படிங்கிறது எவ்ரி செகண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு நவீன உலகத்தில் வந்து இந்த கலங்கரை விளக்கத்தோட ஒரு முக்கியத்துவம் வந்து கம்மியாயிட்டு இருக்கா, இல்லை ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 20 வருடம் 30 வருடம் தாண்டி வந்து கலங்கரை விளக்கத்தோட முக்கியத்துவம் இதே மாதிரி அப்பவும் இருக்குமா? இது நடுவில் வந்து இந்த வளர்ச்சியால் டிஜிபிஎஸ்லாம் வந்தாலும் வளர்ச்சியில் தொன்மை மாதிரி நினச்சா கூட கலங்கரை விளக்கு தேவை எப்பயுமே இருக்குது. எப்போல்லாம் கடலுக்குள்ளே மக்கள் போகிறாங்களோ அது வரைக்கும் நமக்கு இந்த கலங்கரை விளக்கு தேவை இருக்குது. கலங்கரை விளக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கலங்கரை விளக்கு மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கலங்கரை விளக்கம் இல்லாமல் கடலில் போக முடியாது. அண்ட் ஆமைகளை பற்றி நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து கடலை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதில்ல. அதோட பங்கு பெருசு அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் ஆமையை நம்பி தான் அதோட ரூட்டை பிடிச்சி தான் பின்னாடியே வந்து நிறைய லேண்டெல்லாம் போய் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆமை அப்படிங்கிற விஷயம், அதை லைட் ஹவுஸ் வரதுக்கு முன்னாடி ஆமைங்கிற விஷயம் தான் லைட் ஹவுஸாக இருந்ததா? அண்ட் ஆமைகளுக்கும் வந்து லைட் ஹவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமைகளுக்கு வந்து லைட் ஹவுஸ் வந்து பௌர்ணமி தான். ஓகே, ஆமைகளுக்கு லைட் ஹவுஸ் வந்து நிலா தான். அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அந்த கரையை அடையாளம் கண்டுபிடிக்குது. ஓகே, அதனால் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே லைட் ஹவுஸ் வந்து நிலா தான். பகல் வந்து சூரியன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் இரவு வெளிச்சம் வந்து நம்மளை வழி காமிக்குது. நீங்கள் உங்களுக்கு பௌர்ணமி இரவில் நடக்கிறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், வானமே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஆமைகளுக்கு வந்து கரையை அடையாளம் காமிக்கிறது வந்து நிலா தான். அதுக்கு லைட் ஹவுஸ் நிலா, அதுக்கப்புறம் தான் கலங்கரை விளக்கம். இன்றைக்கி கூட அந்த கலங்கரை விளக்கங்கள் தான் ஆமைக்கு தான் போகக்கூடிய கடற்கரை காமிக்கும். இந்த வெளிச்சம் தான் அது கடலில் நீந்தி வருது, அதுக்கும் கரை எங்கே இருக்குதுன்னு தெரியணும்ல. அப்போ வந்து கரையில் இருக்க வெளிச்சம் தான் ஆமைக்கு காமிக்குது. அதனால் அதை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உலகத்துடைய தன்மையை வந்து இருட்டும் ஒளியந்தான், வெளிச்சமும் அந்த இருளும் தான். ஸோ அப்போ அந்த இருள் விளக்கிறதுக்கு கலங்கரை விளக்கம் பயன்படுது. அது விலங்கு நம்ம மனிதர்களுக்கு மட்டும் வெளிச்சம் தேவையில்லை, விலங்குகளுக்கும் தேவை. ஆனால் எந்த ஒரு விஷயத்த வந்து மனுஷன் வந்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கணும், ஒரு தேவை இருக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுது இல்லையா சார். ஸோ கலங்கரை விளக்கம் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அழிவுகள் வந்து ஏற்படுச்சா, இல்லை வந்து கடலுக்கு போகிறவங்க வந்து திரும்பாத மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுத்தா, இல்லை எந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக இந்த கலங்கரை விளக்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது? இது சொன்னோன்னே எனக்கு 2004 சுனாமியில் அந்தமான் கலங்கரை விளக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் இறந்து போனாங்க. கலங்கரை விளக்கத்தில் பணி புரிஞ்ச அத்தனை பேரும் அந்த சுனாமியால் இறந்து போனாங்க. இன்றைக்கும் வந்து அந்த கலங்கரை விளக்கம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. படகுல போய் தான் கலங்கரை விளக்கத்துக்கு ஏறணும். நிலம் இருந்த இடத்துல கலங்கரை விளக்கு இருந்த இடம் கடலால் பாதிக்கப்பட்டு அங்கே வந்து அத்தனை பேர், இது உலக வரலாற்றில் கலங்கரை விளக்கத்துக்காக பணி புரிஞ்சு இறந்து போனவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. கலங்கரை விளக்கம் அழிஞ்சதால் நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் கலங்கரை விளக்கமே 100 வருடம் முன்பே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது. நம்ம கடலில் நிலத்தை இழந்தவங்க நம்மளே. இந்த பாண்டிச்சேரி அந்த மதில் அதில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் அதுவும் எனக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம உண்மையிலேயே தமிழகத்துடைய கலங்கரை விளக்கம் பல கலங்கரை விளக்கம் கடலுக்குள்ளே இருக்குது, கடலால் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் இது எந்த ஒரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்க தான் செய்யுது. அதில் குறிப்பாக கலங்கரை விளக்கத்தில் பணிபுரிவங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்த காட்டில் போய் ஏணி வச்சு ஏறி போய் அது உயரத்துலையும் வந்து விளக்கு ஏற்றணும், அந்த லென்ஸை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஏணி வச்சு ஏறி விறகால எரிய வைக்கணும், எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். அதோடைய வரலாறு வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது, இப்போ உங்களுடைய ஊடகம் மூலமாக தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக சார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் டே அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்கோம். லைட் ஹவுஸ் டே அப்படிங்கிற ஒரு டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். பட் இவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து எல்லாருக்குமே சைக்காலஜிக்கலாக வந்து இருட்டில் இருக்கிறப்போ இல்லை தூரத்தில் இருக்கப்போ இல்லை வழி தப்பி போயிட்டப்போ வந்து ஒரு லைட்டை பார்த்தா தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படும், அதை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க, அதுதான் பார்த்துன்னு நம்புவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபியும் வச்சிருக்கு, நிஜமாக ப்ராக்டிக்கலாக மனுஷங்களுக்கும் உதவுதுன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். எப்பயுமே வந்து கலங்கரை விளக்கத்தை வந்து
ஒரு பெரிய ஃபிலாசபியோட தான் வந்து ரிலேட் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துட்டு வருது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் டேல வந்து கலங்கரை விளக்கம் பற்றி மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த குடும்பங்கள் பற்றியும் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரிசா பாலு சார் வந்து ஒரு நினைவூட்டல் வந்து செஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். மிக்க நன்றி சார். Thank you so much for coming. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வந்து நம்மளுடைய ஒரிசா பாலு சார் வந்து சொன்னாரு. ஆனா வந்து இது கேட்கும்போது வந்து ஓகே நம்ம ஹிஸ்டரியை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி படிச்சுக்கணும்னு தான் தோணுது. பொதுவாக வந்து ஏதாவது ஒரு மனுஷனை வந்து ஃபுல்லா சுத்திட்டே இருந்தா ஊர் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரிசா பாலு சார் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கடலா சுத்திட்டு இருக்காரு இல்லையா? சோ அதுக்கான ஒரு டேர்மை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் புதுசா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே எனிவேஸ் இதை தொடர்ந்து இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறையன்பு சார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல போறாரு. இது நம்ம எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். நம்மளுடைய குணாதிசயங்கள்ல வந்து சில மாற்றங்களை நம்ம வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இவர் செயல்படுவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். அப்படின்னா கூட அந்த டாபிக்ல பேசுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் எனக்கு தெரிய வச்சிருக்காரு. எந்த மாதிரி குணமுடையவர்களை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க ஒரு ராணிக்கு. அந்த ராணி என்ன பண்றாங்க, 2 பேர்ல யாருக்கு கிங்டம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த வார்ல யார் வந்து போயிட்டு எதிரியை வந்து கூட்டிட்டு வராங்களோ என்கிட்ட உயிரோட அவன் தான் நான் கிங் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து எதிரிங்கெல்லாம் அழிச்சுக்கிட்டே, அதுல ஒரு பையன் எதிரிங்கெல்லாம் அழிச்சுக்கிட்டே போகும்போது இவங்க நாட்டு மக்களையும் நடுவில் வந்து கேடயமா யூஸ் பண்ணிட்டாங்க எதிரிங்க. அதையும் அவன் பொருட்படுத்தாம எதிரிங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து எல்லா மக்களையும் சேர்த்து அழிச்சிடறான். ஆனா இன்னொரு பையன் என்ன பண்றான், சூப்பரா மூளையெல்லாம் யூஸ் பண்ணி தங்கள் நாட்டு மக்களை காப்பாத்திட்டு எதிரியை வந்து அழிச்சிடறான். உடனே இந்த ராணி வந்து இவனை கிங் ஆக்கிறாங்க. மக்களும் அவனை கிங் ஆக்கிறது தான் விரும்புறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, அதிகாரம் யார்கிட்ட இருந்தாலும் கூட மக்களுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி யார் இருக்காங்களோ அதான் வந்து மக்களை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பாகுபலி படத்துல வர ஒரு சீன். ஆஹா, நான் கூட என்னடா இந்த பிள்ளை திடீர்னு இவ்வளவு அருகாலியா பேசுறேன். நானே இரன்பு ஐஏஎஸ் சார் சொந்தமா பேசுறதுக்கு அதுக்குள்ள பாகுபலி சீனை வர லீக் பண்ணிட்டீங்களே. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இரன்பு சார் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் கேட்கலாம். சில பேர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தெளிவான பதிலே வராது. அவங்ககிட்ட 2 பசங்க இருப்பாங்க. உங்கள் 2 பசங்களில் யாருங்க ரொம்ப பொறுப்புணர்வான பசங்கன்னா அதுக்கு உடனே அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலை நீங்கள் விளங்கிக்கவே முடியாது. பெரிய பையன் படிக்கிறதுல பொறுப்பு, சின்ன பையன் வந்து எழுதுறதுல பொறுப்பு அப்படிம்பாங்க. போய் 2 வீடு அவங்ககிட்ட காமிச்சு இந்த 2 வீட்டில் எதுங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இந்த வீடு வந்து உபயோகத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எதுலேயுமே ஒரு தெளிவான ஒரு பதிலே இருக்காது. அதாவது அவங்ககிட்டருந்து ஒரு பதிலை உங்களால் வாங்கவே முடியாது. சுந்தர ராமசாமி ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார், சில பேர் எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு. அது எந்த ஒன்றையுமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அவங்ககிட்டருந்து வராது. ஏன்னா அது நல்லா இல்லைன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோமோ, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விமர்சனம் பண்ணுறது. இப்படிப்பட்டவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுதான் சுந்தர ராமசாமி கேட்கக்கூடியது. இவங்க ஒன்றும் மந்தா மஸ்கான்னு இருக்கக்கூடிய ஆளுங்க இல்லை, தெளிவாக இருப்பாங்க. சொந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுல ஒரு நகைச்சூட்டில் இருந்துச்சுன்னா சுடு தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து குளிப்பாங்க. எந்த இடத்துல சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எந்த சென்ட்டு போட்டால் வாசனை நல்லாயிருக்கும், இதெல்லாமே விவரமாக இருப்பாங்க. எந்த ஷர்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாமே விவரமாக இருப்பாங்க. அவங்க விவரம் இல்லாதவங்க இல்லை, கருத்து சொல்லுவதற்கு தயங்குபவர்கள் இவர்கள். நம்ம ஏன் அவங்கள போய் கெட்டவன் சொல்லிட்டு நாளைக்கு அவன் காதில் விழுந்துச்சுன்னா ஏதாவது அப்படி இது மாதிரிலாம் யோசிக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எதுலேயும் பட்டுக்காமல் சில பேர் இருப்பாங்க. அவங்க என்னென்னா, நீங்கள் அவங்கள திட்டினீங்கன்னா கூட அவங்க சிரிப்பாங்க. அதாவது உண்மையிலேயே அவங்க சிரிக்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ளே அதெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் வெளியே ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சரியாக உங்களை பழி வாங்குவாங்க. எதுலேயுமே பட்டுக்காமல் எதுலேயுமே தெளிவில்லாத மனிதர்கள் பெறுகிற வெற்றியைத்தான் நம்ம நிறைய டைம் பார்க்குறோம். திட்டமாக சொல்கிறாங்க பாருங்கள், இல்லை இது தப்பு, இது சமூகத்துக்கு ஆகாது, இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறது நல்லதில்லை. பொண்ணை பார்க்குறீங்க, அந்த வீடு நல்லாவா இருக்குது, அந்த அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரி இருக்கார், ஒரு பொறுப்பில்லாதவராக இருக்கார், எப்படி நீங்கள் அந்த வீட்டில் வேணாம் இது சரிப்படாது அப்படின்னு சொல்லுன்றதுக்காக தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் நமக்கு தெரியாத ஒன்று வேறு ஒருத்தருக்கு தெரியும். இப்போ நாமளே ஒரு லெட்டர் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. லெட்டர்னால் ஒரு அஃபிஷியல் லெட்டர்,
பர்சனல் லெட்டர் இல்லை, அஃபிஷியல் லெட்டர் எழுதுகிறோம். அதை ஒருத்தட்ட கொடுத்தோம்னா நமக்கு தெரியாத ஒரு தவறு அவருக்கு தெரியும். நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிறோம், ஒருத்தட்ட கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் புரியலையே. அது சொல்கிறதுக்கு தானே அவங்ககிட்ட கொடுக்குறோம். ஆக நமக்கு தெரியாதது இன்னொருவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சில நேரங்களில் வீடு பார்க்குறதுக்கு, அல்லது ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு, அல்லது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இவங்க யாருமே அதில் வந்து தெளிவாக சொல்லாதவங்களாக இருப்பாங்க. இது மாதிரி நிறைய மனிதர்களை பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த மாதிரி மனிதர்களைத்தான் உலகம் நேசிக்கிறது. நீங்கள் டப்புன்னு போட்டு உடைச்சிங்கன்னா உலகம் உங்களை நேசிப்பதில்லை. வெற்றி பெறுகிறவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்னா பொய்களில், சமரசங்களில், தெளிவற்றவற்றில் சமூகம் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது உண்மை. பட்டுன்னு சொல்கிறவங்கள விட இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ அவங்கள வந்து நீங்கள் எந்த வகையிலையுமே வந்து நிலை குலைய வைக்க முடியாது. நீங்கள் அவங்கள பற்றி ஒரு குறையை நேரடியாக சொன்னீங்கன்னா கூட, உங்கள் கருத்தை நான் சிந்திக்கிறேன், நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தையே அவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் நாம் வந்து சந்திக்கிற மனிதர்களில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது தான் நட்பிற்கு மிகச்சிறந்த இலக்கணமாக இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் உள்ளவற்றை உள்ள மாதிரி சொல்லுகிற மனிதர்கள்தான் நாம் உய்வதற்கான வழியை திறந்து விடுகிறார்கள் என்பதை உணர்ந்தால், ஓரிருவர் நட்பாக இருந்தாலும் அவர்கள் நம் உள்ளத்தை மகிழ்விப்பார்கள். நன்றி, வணக்கம். போதுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் வெப்சைட் பார்க்கல, இது மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சு தெரியுது. அதனாலதான் நானே ஒரு வெப்சைட்டை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அகைன் கலங்கரை விளக்கம் பத்தி தான். ஆனா வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். என்ன? ஓகேங்களா? lighthousehistory.info இதுதான் இந்த வெப்சைட்டோட பேரு. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். lighthousehistory.info. ஓகேங்களா? lighthousehistory.info கரெக்டா சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கலங்கரை விளக்கம் பத்தின ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தா நிறைய பேர் நம்மளுக்கே அந்த ஒரு ஆர்வம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது சம்பந்தமான ஹிஸ்டரி, இது சம்பந்தமான நிகழ்வுகள், இதுல வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட வந்து நடந்திருக்கும் இல்லையா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை செய்யறாங்க. பட் அப்போ நான் சொல்றது வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து மென் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஹார்டான வேலைகள்லாம் வந்து செய்யணும்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா அப்பவே வந்து ஃபீமேல் லைட் ஹவுஸ் கீப்பர்ஸும் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து அதை மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் அவங்க எப்படிலாம் அந்த விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கலங்கரை விளக்கம் மூலமா வந்து மீனவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரியான, அதாவது இந்த லைட் ஹவுஸ் அசோசியேட்டடான விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ட்ரம்மர் பாய் ஆஃப் கம்பெனி சி கம்மிங் ஆஃப் ஏஜ் இந்த சிவில் வார் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வார்ல வந்து நடந்த ஏதோ ஒரு விஷயம், பட் அது கலங்கரை விளக்கம் மூலமா வந்து அவங்க ஏதோ சக்சீட் பண்ணாங்க. இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம் சம்பந்தப்பட்டு அசோசியேட் பட்டு அந்த கதைகள், அந்த வரலாறு, இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னாலும் பெண்கள் வீட்டுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே விளக்கேத்திருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் தான் என்னோட மைண்ட்லயே நிக்குது. சூப்பர்ங்க. அததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு என்னோட பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல இருந்து எதுவுமே தெரியலனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் பண்ணி எஸ்கேப் ஆக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான வெப்சைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டவும் செஞ்சுட்டு இவங்க கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டியும் கொடுக்க போறோம். ஓகே, உங்க வீட்டு கிட்ட இருக்க லைட் ஹவுஸ் கிட்ட நீங்க போயிட்டு ஒரு போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். இல்லனா உங்க லைஃப்ல யாரு நீங்க லைட் ஹவுஸா நினைச்சிட்டு இருக்கீங்க, யார் உங்க லைஃப்ல லைட் ஹவுஸா விளங்குறா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி எங்களுக்கு அவங்கள பத்தியும் வந்து ஒரு 2 லைன்ஸ்ல அனுப்பலாம். feedback@pudhugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு இது மட்டும் அனுப்பிச்சிட்டு அப்படியே தப்பிச்சிக்கலாம்னு பாக்குறீங்களா? எங்களோட ஷோ பத்தி ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு வரியாவது அனுப்பி ஆகணும். நீங்க சொல்ற ஃபீட்பேக்ஸ்லாம் நாங்க எங்க ஷோல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் மாதிரி நான் மிரட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற அட்ரஸ்க்கு நீங்க தபால் மூலமாவும் எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி, கருத்தா பேசுறாங்கப்பா இந்த பசங்க அப்படிங்கறத உங்களோட ஃபீட்பேக் ஆன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணா ஷோ நல்லா இருக்கும் அப்படிங்கறத கூட சொல்லலாம். திருப்பி நாளைக்கு வந்து புது டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாபாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று சௌமியா and வருண்.